SBI Life Smart Platina Advantage பிளான்ல நீங்க இன்வெஸ்ட் பண்றதுனால சப்ஸ்டான்ஷியலா லாங் டேர்ம் வெல்த்தை பில்ட் பண்ண முடியுமா? இல்ல இதுவுமே அன்சர்டன் அவுட்கம்ஸ் கொடுக்குற ஜஸ்ட் another மார்க்கெட் லிங்க் இன்சூரன்ஸ் பிளானா? வாங்க ஒரு இன்டெப்த் அனாலிசிஸ் மூலியமா இந்த கொஸ்டினுக்கான ஆன்சரை இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஹாய் தேர், வெல்கம் பேக் டு holisticinvestment.in. இந்த பாலிசியை அனலைஸ் பண்றதுக்கு முன்னாடி இதை பத்தின சில பேசிக் டீடைல்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது ஒரு இண்டிவிஜுவல் நான் லிங்க் நான் பார்ட்டிசிபேட்டிங் லைஃப் இன்சூரன்ஸ் சேவிங்ஸ் ப்ராடக்ட். இதோட சில கீ ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேரண்டீட் பெனிஃபிட்ஸோட இன்சூரன்ஸ் கவரேஜும் லைஃப் இன்சூரன்ஸ் கொடுக்குறாங்க. அண்ட் கேரண்டீட் பெனிஃபிட்ஸை ஒரு ஆப்ஷன் இருக்கு லாக்இன் பண்ணி வைக்கிறதுக்கு ஃபார் பாலிசி டேர்ம் ஆஃப் 15, 20 இல்லை 30 இயர்ஸ்க்கு. அண்ட் லிமிடெட் பீரியட்க்கு தான் ப்ரீமியம் பேமெண்ட்ஸ் நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கு. லைஃப் கவர் பார்த்தீங்கன்னா த்ரூ அவுட் த செலக்டட் பாலிசி டேர்ம் நம்மளுக்கு கண்டினியூ ஆகும். அண்ட் இதில் லிமிடெட் ப்ரீமியம் பேமெண்ட் டேர்ம் எய்தர் 7 இயர்ஸ் ஆவோ 10 இயர்ஸ் ஆவோ நீங்கள் சூஸ் பண்ணிக்கிற ஆப்ஷன் இருக்கு. அட் எண்ட் ஆஃப் ஈச் பாலிசி இயர் உங்களுக்கு கேரண்டீட் எடிஷன்ஸ்மே கிரெடிட் பண்ணுறாங்க. ஸோ மெச்சூரிட்டி பெனிஃபிட் இன்னும் என்ஹான்ஸ் ஆகும் அப்படின்றதுனால. அண்ட் இதில் ஹையர் கேரண்டீட் அடிஷன்ஸும் கொடுக்குறாங்க ஃபார் லார்ஜர் ப்ரீமியம் அமௌண்ட் அண்ட் லாங்கர் பாலிசி டேர்ம். ஸோ இதில் ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்குது. மெச்சூரிட்டி பெனிஃபிட்டை இன்ஸ்டால்மெண்ட்ஸ் ரிசீவ் பண்ணுறதுக்கு ஒரு பீரியட் ஆஃப் அப் டு 7 இயர்ஸ். அண்ட் இதில் டேக்ஸ் பெனிஃபிட்ஸ்க்குமே எலிஜிபிளாக இருக்குது. இந்த மாதிரி நிறைய கீ ஃபீச்சர்ஸ் இருக்குது. அண்ட் இதில் இருக்கிற அட்வான்டேஜஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெச்சூரிட்டி பெனிஃபிட் பை டிஃபால்ட் லம்சமாக கிடைச்சாலுமே செட்டில்மெண்ட் ஆப்ஷனுமே இருக்குது. அதில் நீங்கள் இன்ஸ்டால்மெண்ட்டில் கூட ஒரு சோதன் பீரியட் நீங்கள் வாங்கிக்கலாம். அண்ட் பாலிசியில் ஆப்ஷனில் ரைடர் பெனிஃபிட்ஸ் இருக்குது. இதை ஆட் பண்ணிங்கன்னா ஓவரால் ப்ரொடெக்ஷன் கவரேஜ் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணிக்கலாம். அண்ட் பாலிசி லோன் கூட இதில் அவைலபிளாக இருக்குது. சரண்டர் வேல்யூட 50% வரைக்கும் மேக்ஸிமமாக நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நிறைய அட்வான்டேஜஸ் இருக்கு. டிஸ்அட்வான்டேஜஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் இருக்க சம் அஷூர்ட் ரிலேட்டிவ்லி லோ. உங்கள் ஃபேமிலியோட லாங் டேர்ம் ஃபினான்ஷியல் நீட்ஸை மீட் பண்ணுற அளவுக்கு சஃபிஷியண்டாக இருக்குமான்றது டவுட்ஃபுல். அண்ட் இதில் லோவர் ரிட்டர்ன்ஸ் தான் கம்பேரிட்டிவ்லி கொடுக்குறாங்க. இது லாங் டேர்மில் வெல்த் கிரியேஷனை லிமிட் பண்ணுற மாதிரி இருக்கு. அண்ட் இதில் உங்களுடைய பாலிசி டேர்ம் இந்த லாங்காக இருக்கிறதுனால பாலிசி டேர்ம் நம்மளுக்கு லிக்விடிட்டி ரெஸ்ட்ரிக்ட் ஆகுது. ஏன்னா மெச்சூரிட்டி வரைக்கும் நம்ம ஃபண்ட்ஸ் வந்து லாக்டவுனாக தான் இருக்கும். அண்ட் பாலிசி டேர்மாக இருக்கட்டும், ப்ரீமியம் பேயிங் டேர்மாக இருக்கட்டும், நம்ம பர்சனல் ரிக்வயர்மெண்ட் ஏற்ற மாதிரி ஒன்ஸ் நம்ம இன்செப்ஷனை சூஸ் பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறமா கஸ்டமைஸ் பண்ண முடியாது. இந்த மாதிரி நிறைய ட்ராபேக்ஸ் இருக்கு. இது எல்லாமே நம்ம மைண்டில் வச்சு தான் இன்வெஸ்ட் பண்ணணுமா இல்லையான்றதை பார்க்கணும். இப்போ இந்த பாலிசியை பற்றின ஒரு பேசிக் ஐடியா இருக்கிறதுனால நெக்ஸ்ட் நம்ம அனாலிசிஸ் பார்ட் ஆஃப் த வீடியோக்கு போகலாம். இதில் நம்ம இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்னை அனலைஸ் பண்ண போகிறோம். அதாவது பாலிசி ப்ராஷரில் கொடுத்துருக்கிற பெனிஃபிட் இல்லஸ்ட்ரேஷன் படி இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் IRR கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ ஒரு இன்ஃபார்ம் டெசிஷன் எடுக்க நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுனால. ஸோ இங்கே ஒரு கால்குலேஷன் பர்பஸ்க்காக நம்ம அசியூம் பண்ணிக்கலாம் ஒரு 40-year-old மேல் இந்த பாலிசியை பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. சம் அஷூர்ட் 55 lakhs. ஸோ ப்ரீமியம் பேமெண்ட் டேர்ம் 10 years, பாலிசி டேர்ம் 20 years சூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனுவலாக 5 lakhs ப்ரீமியம் கட்டுறாரு. பாலிசி டேர்ம் எண்ட்ல சம் அஷூர்ட் அதுவும் அக்யூமுலேட்டட் கேரண்டீட் அடிஷன்ஸோட சேர்த்து மெச்சூரிட்டி பெனிஃபிட்டாக கொடுப்பாங்க. இப்போ பாலிசியோட பெனிஃபிட் இல்லஸ்ட்ரேஷன் படி மெச்சூரிட்டி வேல்யூ இந்த கேஷ் ஃப்ளோக்கு 1.28 crore அப்ராக்சிமேட்லி ஒர்க் அவுட் ஆகுது. இதில் இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் IRR பார்த்தீங்கன்னா இந்த கேஷ் ஃப்ளோவில் அரௌண்ட் 6.18% வருது பாலிசியோட மெச்சூரிட்டி கால்குலேட்டர் படி. ஸோ என்னதான் கேரண்டீட் பெனிஃபிட்ஸோட சர்டனிட்டி இருந்தாலுமே அது அட்ராக்டிவாக நமக்கு தெரிஞ்சாலுமே இதில் ஜென்ரேட் ஆகிற ரிட்டர்ன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மற்ற செவரல் லாங் டேர்ம் டெப்ட் ஓரியன்டட் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்ஸை விட மாடஸ்டாக தான் இருக்கு. ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் ஹாரிசானுக்கு இந்த மாதிரி மாடரேட் ரிட்டர்ன்ஸ்ன்றது இன்ஃப்ளேஷனை வச்சு அக்கௌண்ட் பண்ணோம்னா நம்ம வெல்த்தை க்ரோ பண்ணுறதுக்கு மீனிங்ஃபுல்லி சஃபிஷியண்டாக இல்லைன்னு தான் சொல்ல முடியும். அது ரிசல்ட் இது நம்ம நினைச்ச மாதிரி ஒரு ஃபினான்ஷியல் கோல்ஸ் அதுவும் மேஜராக ஒரு கோலை வந்து அச்சீவ் பண்ண தேவையான கார்பஸை அக்யூமுலேட் பண்ணுறது இந்த பாலிசி மூலியமா ரொம்ப டவுட்ஃபுல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நம்ம நினைச்ச மாதிரி ஒரு டிசைரபிள் அவுட்கம் இந்த பாலிசி கொடுக்காததுனால நெக்ஸ்ட் நம்ம கம்பேரிட்டிவ் அனாலிசிஸ் கண்டக்ட் பண்ணலாம். இதில் இந்த பாலிசி ரிட்டர்ன்ஸை வேற ஆல்டர்னேட்டிவ் ஸ்ட்ராட்டஜிஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸோட நம்ம கம்பேர் பண்ண போகிறோம். ஸோ எப்படின்னா இப்போ இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டை சிங்கிள் ப்ராடக்ட்ல நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம். இப்போ SBI லைஃப்ல அந்த மாதிரி பண்ணாமல் நம்ம செப்பரேட்டாக இன்வெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இந்த ரெண்டு காம்பனண்ட்டுமே செப்பரேட்டாக இன்வெஸ்ட் பண்ணால் இன்னும் கிளியர் பிக்சர் கிடைக்குதா, இதோட எஃபெக்டிவ்னஸ் பற்றி, இதை விட இன்னும் பெட்டர் ரிட்டர்ன்ஸ் கொடுக்குதான்றது தான் பார்க்க போகிறோம். பட் நம்ம ப்ரீவியஸ் எக்ஸாம்பிளில் வச்சிருந்தா அதே சிமிலர் பேராமீட்டர்ஸ் தான் இந்த எக்ஸாம்பிள்லையுமே வைக்கிறோம். ஏன்னா ஒரு ஃபேர் கம்பேரிசனுக்காக. ஸோ இங்கே லைஃப் கவருக்கு நம்ம பியூர் டேர்ம் லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசி எடுத்துக்கலாம். ஹையர் சம் அஷூர்டுன்றது 75 lakhs. இது வந்து நீங்கள் ஒரு ஆனுவல் ப்ரீமியம் 22,300 rupees அப்ராக்சிமேட்லி கட்டினாலே உங்களால் பர்ச்சேஸ் பண்ண முடியும். இந்த இன்சூரன்ஸ் ப்ரீமியம் கட்டினதுக்கு அப்புறமா மீதி உங்கள் கையில் 4.77 lakhs இருக்கு. இது ஈச் இயர் உங்களுடைய லாங் டேர்ம் ஃபினான்ஷியல் கோல்ஸ்க்காக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். இப்போ இன்வெஸ்ட் பண்ணுற விஷயம்ன்றது ஒரு இண்டிவிஜுவலோட ரிஸ்க் டாலரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஜெக்டிவ் பொறுத்து அவங்க இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ இந்த சர்ப்ளஸ் அமௌண்ட்டை டெப்ட் இல்லை ஈக்விட்டி ஓரியன்டட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். இப்போ ஒரு கம்பேரிசன் அப்படின்றதுனால ரெண்டு ஆல்டர்னேட்டிவ்மே எடுத்திருக்கோம். டெப்ட்க்கு PPF,
ஈக்விட்டிக்கு ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட். ஸோ இப்போ பிபிஎஃப் சினாரியோவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் ரிக்வயர்மெண்ட் இதில் ₹500 தான் பர் இயர். அண்ட் இந்த ஸ்கீமில் லாக்இன் பீரியட் 15 இயர்ஸ்க்கு இருக்கு. ஆனால் இப்போ பெனிஃபிட் இல்லஸ்ட்ரேஷன் ப்ரீவியஸ் எக்ஸாம்பிளில் ப்ரீமியம் பேமெண்ட் டேர்ம் 10 இயர்ஸ் அப்படின்னு சொன்னதுனால இங்கே நம்ம ரிமைனிங் இயர்ஸ்க்கு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணியிருக்கோம் டு மெயின்டைன் த இன்வெஸ்ட்மெண்ட் ஹாரிசான். அடிஷ்னலி ஆனுவலாக பிபிஎஃப் இன்வெஸ்ட்மெண்ட் லிமிட்டே பார்த்தீங்கன்னா 1.5 lakhs. இதை நம்ம ஜஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் பர்பஸ் இக்னோர் பண்ணியிருக்கோம் பியூர்லி. இது வந்து இந்த அசம்ஷன்ஸ் வச்சு இந்த கம்பைன் ஸ்ட்ராட்டஜி ஆஃப் பியூர் டேர்ம் பாலிசி பிளஸ் பிபிஎஃபோட இன்வெஸ்ட்மெண்ட்க்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ அக்யூமுலேட் ஆகிருக்குன்னா அப்ராக்சிமேட்லி 1.41 crores. அப்போ ஐஆர்ஆர் ஜென்ரேட் ஆகிருக்கிறது 6.80%. இதே மியூச்சுவல் ஃபண்ட் சினாரியோவில் உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் 2.91 crores பை த எண்ட் ஆஃப் த பீரியட் க்ரோ ஆகிருக்கு. ஸோ கேபிட்டல் கெயின்ஸ் டேக்ஸ்லாம் நீங்கள் கன்சிடர் பண்ணக்கப்புறமா போஸ்ட் டேக்ஸ் கார்பஸ் அப்ராக்சிமேட்லி 2.61 crores வருது. அப்போ போஸ்ட் டேக்ஸ் ஐஆர்ஆரே 10.94% வருது இந்த ஃபார் த காம்பினேஷன் ஆஃப் பியூர் டேர்ம் பாலிசி அண்ட் ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட். அண்ட் இதுக்கு எப்படி டேக்ஸ் கால்குலேட் பண்ணியிருக்கோன்றதுமே ஒரு சின்ன டேப்லர் காலமாக ஸ்க்ரீனில் ப்ரெசென்ட் பண்ணியிருக்கோம். உங்களுடைய ஈஸி ரெஃபரன்ஸ்க்காக நீங்கள் பாஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபைனல் வேர்டிக்ட் என்ன? எஸ்பிஐ லைஃப் ஸ்மார்ட் பிளாட்டினா அட்வான்டேஜ் பிளான்ல இன்வெஸ்ட் பண்ணுறது வர்த்தா இல்லையா? இந்த பாலிசி உங்களுக்கு கேரண்டீடான மெச்சூரிட்டி பெனிஃபிட்ஸ் கொடுக்குறாங்க. இது ஒரு இன்வெஸ்டராக நீங்கள் சர்டனிட்டி தேடுறீங்கன்னா உங்களுக்கு இது அப்பீலிங்காக இருக்கலாம். பட் இந்த மாதிரி ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டை நம்ம எவாலுவேட் பண்ணும்போது நம்ம ஃபோக்கஸ் கேரண்டிக்கு பியாண்டாக எக்ஸ்டெண்ட் ஆகணும். உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டோட எபிலிட்டியை தான் நம்ம சென்டராக வைக்கணும். எபிலிட்டி டு ஜென்ரேட் ரிட்டர்ன்ஸ், அதுதான். அப்போ தான் இன்ஃப்ளேஷன் அவுட் பேஸ் பண்ணுற மாதிரி ஜென்ரேட் பண்ணி கொடுத்தா தான் நம்மளுக்கு லாங் டேர்மில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்போ மட்டும்தான் நம்மளுடைய ஃபியூச்சர் ஃபினான்ஷியல் கோல்ஸோட இன்க்ரீசிங் காஸ்ட்டை சப்போர்ட் பண்ண எஃபெக்டிவ்லி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இந்த பாலிசியோட அனாலிசிஸ்லேயே நமக்கு தெரியுது இது கேரண்டீட் பெனிஃபிட்ஸ் கொடுத்தாலுமே ரிட்டர்ன்ஸ் ஜென்ரேட் பண்ணுறது ரிலேட்டிவ்லி மாடஸ்டாக தான் இருக்குது. ஒரு இன்ஃப்ளேஷன் பீட் பண்ணுற அளவுக்கு சஃபிஷியண்டாக இல்லை ஓவர் அ லாங் டேர்ம். அண்ட் இதில் ஹை ஏஜென்ட் கமிஷனுமே இருக்குது. அஸ் அ ரிசல்ட் இதில் ஜென்ரேட் பண்ணுற கார்பஸ்ன்றது ஒரு மேஜர் லைஃப் கோல் அச்சீவ் பண்ணுறதுக்கு நமக்கு சஃபிஷியண்டாக இருக்காது. இன்னொரு கீ லிமிடேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இந்த பாலிசி ஒரே ப்ராடக்ட்ல கம்பைன் பண்ணுறது தான். அப்போ ரெண்டுத்துலையுமே காம்ப்ரமைஸ் பண்ணுற மாதிரி இருக்கு. இன்அடிக்வேட் லைஃப் கவர், சப்ஆப்டிமல் இன்வெஸ்ட்மெண்ட் ரிட்டர்ன். அப்போ மோர் எஃபிஷியன்ட் அப்ரோச் என்னவா இருக்கும்னா இந்த ரெண்டு ஆப்ஜெக்டிவ்ஸ்மே செப்பரேட்டா பண்றது தான். நீங்க லைஃப் கவருக்கு பியூர் டேர்ம் பாலிசி எடுத்துக்கலாம். உங்களுக்கு ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் த காஸ்ட்க்கு அடிக்வேட் லைஃப் கவர் கிடைக்கும். அப்போ அந்த சர்ப்ளஸை நீங்க உங்களுக்கு தேவையான ஒரு சூட்டபிள் இன்வெஸ்ட்மெண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் உங்க கோல்ஸோட அலைன் ஆகிற மாதிரி அந்த சேவிங்ஸை நீங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். உங்க ரைட் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜின்றது நிறைய ஃபேக்டர்ஸ் பேஸ் பண்ணி இருக்கும். உங்க ரிஸ்க் அப்பிடைட், இன்வெஸ்ட்மெண்ட் ஹாரிசான், ஃபினான்ஷியல் ஆப்ஜெக்டிவ்ஸ். ஸோ இதெல்லாமே வந்து உங்களுக்கு கைட் பண்றதுக்கு ஒரு ப்ரொஃபஷனலா கைடன்ஸ் பண்ற யாராவது இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க யோசிச்சீங்கன்னா நீங்க சர்டிஃபைட் ஃபினான்ஷியல் பிளானர் மாதிரி ஒரு ப்ரொஃபஷனல் கூட கன்சல்ட் பண்ணலாம். அவங்க உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஃபினான்ஷியல் பிளானை கஸ்டமைஸ் பண்ணி கொடுப்பாங்க. உங்க சேவிங்ஸை எஃபெக்டிவ்லி அலோகேட் பண்றதுக்கும் அண்ட் உங்க லாங் டேர்ம் கோல்ஸை அச்சீவ் பண்றதுக்குமே ஆன் ட்ராக் அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ இது கூட நீங்க வந்து கன்சிடர் பண்ணலாம். உங்களுக்கு இந்த பாலிசியை பற்றி இன்னும் படிக்க விரும்புகிறீங்கன்னா இதுக்கான ஒரு பிளாக் போஸ்ட் எங்கள் வெப்சைட்டில் நாங்கள் போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக போய் செக் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு இதே மாதிரி ப்ரொஃபஷனல் கைடன்ஸ் தேவைப்படுது, இல்லை ஒரு ஃபினான்ஷியல் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் எடுக்கிறதுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானர் ஹெல்ப் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும்னு யோசிச்சிங்கன்னா எங்களோட ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானரோட ஒரு 1-on-1 காம்ப்ளிமெண்ட்ரி கன்சல்டேஷனை நீங்கள் புக் பண்ணியிருக்கலாம். அதுக்கான லிங்க் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ப்ளஸ் நாங்கள் ரெகுலராக ஃப்ரீயாகவே லைவ் வெபினார்ஸ் கண்டக்ட் பண்ணுறோம். இந்த வெபினார்ஸில் நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை ஃபினான்ஷியல் இன்சைட்ஸை இந்த ஃபினான்ஸ் இண்டஸ்ட்ரியோட லீடிங் எக்ஸ்பர்ட்ஸ் மூலியமாகவே டேரெக்டாக கற்றுக்கலாம். ஸோ அதுக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் லிங்க்கும் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நாங்கள் இன்னும் நிறைய ஃபினான்ஷியலி பெனிஃபிஷியல் கண்டென்ட்டோட உங்களை திரும்பி நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறோம். ஸோ இந்த வீடியோ பார்த்ததற்கு மிக்க நன்றி.